நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகை தருவது குறித்து இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகளை துவங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இருந்தாலும் அதில் 84 விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 2-3 விதிகள் மழை வெயில் வந்தால் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லாம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் இல்லாத ஒன்று. அப்படி மழை வெயில் வருகிற போது அதற்கான தேவை கொடை தேவைப்படுகிறது. ஆகவே இது போன்ற விதிகள் கூடுதலாக இருப்பதன் காரணமாக இந்த விதிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூடுதலாக 2 நாட்கள் அவரிடத்திலே காவல்துறை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் கேட்டிருக்கிறேன். 18ஆம் தேதி நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பணிகளை அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. 84 விதிகள் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று. நீங்கள் வந்ததற்கு பிறகுதான் நான் படித்து பார்த்தேன். முழுமையாக ஆய்ந்து படித்து பார்த்ததற்கு பிறகுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதிகள் இதுவரையிலும் இல்லாத கூடுதல் விதிகளாக இருக்கிறது. அந்த விதிகளை நிறைவு செய்து அங்கே அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக கூடுதல் நாட்கள் தேவைப்படுகிறது. ஆகவே 18ஆம் தேதி இன்று நடத்துவதற்கு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் கடிதம் பெற இருக்கிறோம். இப்போது 15 நிமிடத்துக்குள் அங்கே கடிதங்கள் வழங்கப்படும். அதற்கு பிறகு எங்களுடைய தலைமையிட்ட எடுத்து சொல்லி நாட்கள் மாற்றுவதற்கு அவரது அனுமதி பெறப்படும். சார், மற்ற கட்சிகளுக்கு இல்லாதோட நிபந்தனைகள் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப அதிகமாக கண்டிஷன் போடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது வேறிடம் இல்லாத ஒன்று. இதை எப்படி சொல்வது என்பது பத்திரிகை நண்பர்களாக இருக்க நீங்கள் தான் அந்த செய்தியை வெளியிட வேண்டும். மாற்றி ஒரு நாள் 10 நம்பர் ஆஃப் டேஸ் எப்படின்னா அவங்க கொடுத்திருக்க அத்தனை கண்டிஷனுக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது. ரோடெல்லாம் கட்டினாங்க. சுற்றி நீங்க வந்ததுக்கு பிறகு பல இடத்துல அந்த கார் பார்க்கிங் கட்டினாங்க. அதையெல்லாம் சரி பண்றதுன்னு ஒரு 4-5 நாட்கள் முடிய முடியாது. அது ஒன்றும் கூடுதல் 2 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறார். அவங்க தேவையை பூர்த்தி செய்ததற்கு பிறகு நாளைக்குள்ள அவங்க அனுமதி வழங்குவார் என்று நம்புகிறோம். அனுமதி வழங்கவில்லை என்றால் வழக்கு மன்றத்துக்கு செல்வோம். சார், இந்த ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி அவங்களுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் போட்டுருக்காங்க. இல்ல நம்ம தாவேக்கா போட்டு இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் அது இங்க இருக்கிற அரசியலத்தை தான் கேட்க வேண்டும். எப்படி சார் எதிர்கொள்ள போறீங்க? இதை பற்றி எந்த கருத்தும் சொல்வது சரியாக இருக்காது. மழை வெயில் கேட்கறாங்க. அது கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இது ஏற்பட்டா என்ன சொல்ல போறீங்க? எவ்வளவு பேர் வருவார்கள்? அவருடைய பெயர் பட்டியல் வேணும் கேட்டுருக்காங்க. வரைக்கும் பெயரை